வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பனானா மல்புவா. அது தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னங்கறத பார்த்துடலாம். ஒரு பவுல் பனானா, நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நார்மலா எல்லாரும் மைதா மாவு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கொஞ்சம் ஹெல்தியா இருக்கட்டும்ங்கறதுக்காக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து சுகர் எடுத்திருக்கேன். நம்ம கோதுமை மாவு எந்த அளவு எடுத்திருக்கோமோ அதே அளவு வந்து சுகர். ஆனால் நிறைய பேர் வந்து கூட கொஞ்சம் சுகர் தேவைப்படும் நினைக்கிறோம், கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை எடுத்திருக்கேன். 200 மில்லிலிட்டர் பால். நம்ம கடைசியாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து பாதாம் பருப்பு வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 5 ஏலக்காய், கொஞ்சம் குங்குமப்பூ, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். தேவையானது இவ்வளோதான். இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பனானாவை மிக்ஸி ஜாரில் போட்டுறேன். இதில் ஒரு கால்வாசி பால் மட்டும் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக் பேஸ்டாக தான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்க, அரைச்சாச்சு. நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான் இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, இதில் கோதுமை மாவு போட்டுடலாம். கோதுமை போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து சோம்புத்தூள் போடுறேன். எல்லாம் இதை வந்து இப்போ நல்லா லம்ஸ் இல்லாத மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். மிச்சம் வச்சிருக்க பாலையும் நம்ம ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்க. நான் அந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. ஓகே, பாருங்க, நல்லா லம்ஸ் இல்லாத அளவுக்கு கிண்டியாச்சு. இப்போ நான் ரவையும் போட்டு நல்லா கிண்டிடுறேன். நான் ரவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, கொஞ்சம் பால் ஆட் பண்ணிடுறேன். போரிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். கூட கொஞ்சம் கட்டியாகும். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷு. ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா நேபாள். இது ஓகே. இப்போ சுகர் சிரப்புக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இந்த பவுலில் வந்து 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ 1.5 கப்பு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சுகரை போட்டுறேன். நல்லா கிண்டி விடுங்க, இல்லாட்டி கொஞ்சம் கட்டியாக அப்படியே நின்றும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுத்து ஏலக்காவை போட்டுறேன். 5 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன், அதை அப்படியே எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போவே நல்லா அந்த கொதிக்கும் போதே போட்டால் தான் நல்லா ஏலக்காவோட ஸ்மெல் வந்து அதில் வந்து நல்லா இறங்கும். குங்குமப்பூ போட்டுறேன். நல்லா கலர் வந்து எல்லோயிஷ் பிங்க் கலரில் வந்து கிடைக்கும். ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த ஒரு கலருமே இதில் வந்து ஆட் பண்ணலை. இப்போ பாருங்கள், நல்லா வத்திருச்சு. நல்லா கலருமே கிடச்சிச்சு. இந்த பிசுபிசுப்பு தன்மையோடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. போதும், இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. ஊற்றி எடுத்துடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துடலாம். அதுவும் நல்லா புஷ்னாகி கொஞ்சம் மேலே எறும்பி வரும். நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தால் போதும். எடுத்துறேன். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் இதில் வந்து போயிடும். எப்படி ஜீராவில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஜீராலே இருக்கட்டும். நெக்ஸ்ட் இதை ஊற்றி எடுத்துடலாம். இப்போ ஏற்கனவே முதல்ல போட்டதை எடுத்துடுறேன். பிளேட்டில் வச்சிடுறேன். இப்போ 2வது எடுத்துடலாம். அப்படியே எக்ஸஸ் ஆயிலெலாம் போயிடுச்சு. இதில் ஊறட்டும். இப்போ கார்னிஷ் பண்ணிடலாம். பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக வந்து குங்குமப்பூ மேலே போடுறேன். பாருங்கள், சூப்பரான மல்புவா ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா சுகர் வந்து தேவைப்படுறோம்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இதை எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.